இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. பெத்த பொண்ணு இருக்கா, தங்கச்சி இருக்கா, அழகான உறவுகள் இருந்தும் அனுபவிக்க முடியல. நான் செஞ்ச கொலை என்னை வாழ விடாம தடுக்குது. இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எங்க போறது? ஒருவேளை வீட்டுக்கு போனா ஸ்னேகா என்னை ஏத்துக்குவாளா மாட்டாளா சந்தேகமா தான் இருக்கு. பெத்த பொண்ணுகிட்ட உண்மையை மறைக்க முடியாது. உண்மை தெரிஞ்சு ஸ்னேகா என்னை ஏத்துக்கிட்டா பரவாயில்ல. நான் செஞ்ச காரியத்துக்கு பெத்த பொண்ணே முகத்துல காரி துப்பிட்டா, ஐயோ அந்த கொடுமையை என்னால தாங்க முடியாது. இல்ல, நான் ரிலீஸ் ஆக விரும்பல. ஜெயிலர் கிட்ட சொல்லி எப்படியாவது தடுக்கணும். இங்க இருந்து போகக்கூடாது. இங்கேயே இருந்துறதுதான் நல்லது. இங்கேயே நிரந்தரமா தங்க நிறைய வழி இருக்கு. வெளியில போய் சொந்த மக கிட்ட கெட்ட பேர் வாங்குறத விட இது எவ்வளவோ பெட்டர். யோசிப்போம், ஒரு வழி யோசிப்போம். ஜென்மத்துக்கும் ரிலீஸ் ஆகாத மாதிரி ஏதாவது பண்ணணும். சார், உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல பிரைவேட்டா ஒரு கேபினே இருக்கு. அங்க கூப்பிட்டு பேசாம எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? ஆஸ் யூஷுவல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான். சொல்லுங்க சார். நான் இனி ஆஃபீஸ் வர மாட்டேன். ஏன், என்னாச்சு? எம்டி மாமனார் வரவேணான்னு சொல்லிட்டாரு. என்ன சார் திடீர்னு? ஒரு விதத்துல அவர் மேல கூட தப்பு இல்லை ஸ்னேகா, தப்பு எல்லாம் என் மேலதான். இந்த சிச்சுவேஷனுக்கு பொறுப்பு நான் தான். நேற்று நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் வீட்டில் செம்மையா ரகலை பண்ணியிருக்கேன். யார், நீங்களா? ஆமா, ஆக்சுவலா நேற்றுக்கு நான் அப்பாவை பார்க்க போனேன்.
என்னை ரொம்ப கேவலமா பேசி என் மனசை உடச்சி அமைச்சிட்டாரு. நீ என் புள்ள இல்ல, செத்துட்ட, நான் செத்தா கூட கொல்லி போடாத என்ன ஒரு மாதிரி பேசிட்டாரு. ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அதனால ஐ ஃபெல்ட் வெரி டிப்ரெஸ்ட் அண்ட் பாருக்கு போனேன். பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை வர சொன்னேன். நல்லா குடித்தேன். அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்லை. என்ன சார் நீங்களா இப்படி பண்ணீங்க? நம்ம ஆபீஸ் கெட் டுகெதர்ஸ்ல ஸ்டாஃப் எவ்வளவு கம்பல் பண்ணாலும் நீங்க குடிச்சு நான் பார்த்ததே இல்லையே சார். எதுக்காக சார் உங்க கேரக்டரை நீங்களே இந்த அளவுக்கு சீப் ஆக்கிக்கிறீங்க? சோ குடிச்சிட்டு நீங்களே வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க. இல்லை இல்லை, என் ஃப்ரெண்டு கூட இருந்தவர் தான் ட்ராப் பண்ணியிருக்காரு. உமா மேம் பார்த்தா அப்படியும் கண்டபடி வாய்க்கு வந்ததில் அதை பேசியிருக்கேன். சூப்பர் சார், வெரி குட். மாமனாரும் பார்த்துருக்காரு. நான் குடிச்சிட்டு போய் போதில் நேத்திக்கு அப்பாவை பார்க்க போனது, அப்பா என்னை கஷ்டப்படுத்தினது, ரொம்ப முக்கியமாக அவர் எனக்கு கொல்லி போட வராத அது இதுன்னு சொல்லி நிறைய ஆல்ரெடி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஆக மொத்தம் அன்னைக்கு அடிச்சு கெடுத்தீங்க, இன்னைக்கு குடிச்சு கெடுத்திருக்கீங்க. உங்களை யார் சார் ஆபீஸ்க்குள்ள விடுவாங்க? நீங்க போய் இந்த தப்பெல்லாம் செய்யலாமா? அதான் உமா கார் சாவியை பிடிங்கிட்டா, கஜேந்திரன் ஜேஎம்டி போஸ்டிங்க பிடிங்கிட்டான். என்ன பாக்குற, அந்த ஆள் எனக்கு பாஷம் இல்லையே. இனிமே எதுக்கு நான் எம்டின்னு சொல்லணும்? கஜேந்திரன் தான் சொல்லுவேன். ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஆக்சுவலா நான் ஒரு முக்கியமான முடிவு பண்ணியிருக்கேன். அதை பத்தி உன்னுடைய ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன் ஒப்பீனியனா? நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கேன் ஸ்னேகா. ஐ நீட் சம் மாரல் சப்போர்ட். சொல்லுங்க சார், என்ன முடிவெடுக்க போறீங்க? உமாவை டைவர்ஸ் பண்ண போறேன். எனக்கு வேற வழி தெரியல. என்னால இதுக்கு மேலே அவமானங்களை தாங்க முடியாது. நீங்க அவசரத்துல தப்பா முடிவெடுக்கிறீங்க. நீங்க அவங்கள தண்டிக்கல சார், குழந்தையை தண்டிக்கிறீங்க. புரியுது ஸ்னேகா, ஆனா அவ கூட எனக்கு வாழ பிடிக்கல. அது ஒரு நரகம். சார், அவங்க இல்லாம கூட உங்களால வாழ முடியாது. ஏன்னா அது இன்னொரு நரகம். பிகாஸ் she loves you so much. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஸ்னேகா. பொசசிவ்னஸ், ஸ்லேவரி, பாய்சன். பாய்சனா? சார், அந்த பாய்சன் இனிச்சுதான் கரண்டியா 4 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன திடீர்னு? நீ யார் பக்கம் பேசுற? உங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்காக சண்டை போடுவேன், அவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்காக சண்டை போடுவேன். இப்ப சொல்லுங்க, நான் யார் பார்ட்டி? ஒருத்தருக்கு பொசிட்டிவ்னஸ் அதிகமா இருக்குன்னா அவங்க நிறைய லவ் பண்றாங்கன்னு அர்த்தம். 2 நாளைக்கு முன்னாடி நான் உமா மேடமை மீட் பண்ணேன். நாங்க ஜென்ரலா தான் பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆர்குமெண்டே நடந்தது. அந்த ஆர்குமெண்ட்ல எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. அவங்க உங்களை பயங்கரமா லவ் பண்றாங்க சார். she is madly in love with you. அவங்க லவ் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு டிவோர்ஸ் அது இதெல்லாம் பேசாதீங்க சார், நல்லா இல்ல. அவங்க லவ் நினைச்சு நீங்க பெருமைப்படணும். சோறு போட்டு செருப்பால் அடிக்கிறா, இதுல என்ன பெருமைப்பட வேண்டியிருக்கு? சார், நான் வேணா உமா மேடம் கிட்ட பேசட்டுமா? ப்ளீஸ் நேஹா, தயவு செஞ்சு அதை பண்ணாத. நீ பேசுறத புரிஞ்சுக்க மாட்டா, உன்னை அசிங்கப்படுத்துவா, அவமானப்படுத்துவா. அண்ட் மோரோவர், நான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுமே தான் அதை கொட்டுறதுக்கும் உன்னை நான் கூப்பிட்டேன். அவகிட்ட உன்னை மாட்டி விடுறதுக்கு இல்லை. என் பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கிளம்ப. சார், ஒரே ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. குழந்தைய பிரிஞ்சு நீங்க நிம்மதியா இருப்பீங்களா, இல்ல அந்த குழந்தை தான் சந்தோஷமா இருக்குமா? யோசிங்க சார். நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வாழ்ந்தே ஆகணும். ஆனா நமக்காக நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது சார். குழந்தையோட எதிர்காலத்தை கருதி நீங்க டிவோர்ஸ் அதெல்லாம் போக மாட்டீங்கன்னு நம்புறேன். நான் வரேன் சார்.
வந்துட்டீங்களா? வாலு, அன்னைக்கு என்னடானா டெடிபியர் பொம்மையை பத்தி பேசி இப்ப வரைக்கும் அது பரன் மேல இருக்கு. இப்ப என்னடானா மாஸ்க் போட்டு பயமுறுத்துற. உனக்கு வேற வேலையே இல்லையா? அதுவா, என் காலேஜ் பக்கத்துல தானே இருக்கு. அதான் அடிக்கடி வந்து உங்களை பயமுறுத்திட்டு போலான்னு வந்தேன். காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு. இனி நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ 1 hour ஃப்ரீயா, அதான் இங்க வந்தா. சரி சாப்பிட்டுட்டு போடின்னு சாப்பிட்டா. ஓ, உனக்கு அப்ப சூப்பர் கம்பெனி கிடைச்சிருச்சு. ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாமா? நான் ரெடி தான். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா முதல்ல. எங்க போறீங்க? அத ஏன் கேக்குற? டாக்டர் கிட்ட தான் போறோம். போற வழியில ஊசி, மருந்து, எக்ஸ்ரேன்னு ஆரம்பிச்சிருவா. ஏய், நீ என் கூட வரியாடி? ஐயோ, நான் வரல. எனக்கு நெக்ஸ்ட் ஹார் கிளாஸ் இருக்கு. ஏன் நீ மட்டும் வந்த? மீனாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அக்கா இன்னும் 2-3 நாளைக்கு வெளியில வரமாட்டா. ஏன்? அக்காக்கு ஒரு வரன் வந்துச்சு. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நின்னு போச்சு. அதனால அவ வரமாட்டா. அக்காக்கு ஜாதகத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப வந்த வரன்ல அது கூட பிரச்சனை இல்ல. ஆனா அக்காவே தான் வாலண்டரா போய் கல்யாணத்தை நிறுத்திட்டா. ஆனா இந்த விஷயம் கூட வீட்ல யாருக்குமே தெரியாது. ஏம்மா? எல்லாம் பண பிரச்சனை தான் ஆண்டி. அப்பா கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. துவாரகேஷ் அண்ணனோட சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியா இருக்கு. கல்யாணத்துக்கு வேற அவனால பணம் புரட்ட முடியல. அவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம அக்காவே போய் அந்த மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டான். அவங்களும் செவ்வாய் தோஷம்னு ஏதோ காரணத்தை சொல்லி நிறுத்திட்டாங்க. வீடே கஷ்டத்துல இருக்கு. எனக்கு ஏதோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் ரிலாக்ஸ் பண்ணிக்க இங்க வந்தேன். பிரியா, உங்க வீட்டு பிரச்சனை ராஜீவ் சார் சொல்லி ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனா பணங்கிற ஒரு காரணத்துக்காக மீனா கல்யாணம் நின்னுடுச்சுங்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு தம்பி மேல இருக்கிற பாசத்தினால கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கா. கேட்கவே கஷ்டமா இருக்கு. அவ மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இது நமக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல ராஜி. அதானே. இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த அண்ணனும் அண்ணியும் தான். இங்க பாரு, அவர் சுயநலமா முடிவெடுத்ததுல தப்பு இல்ல. ஆனா உங்களையும் கவனிச்சிருக்கலாம். அது அவர் செய்யாம விட்டதுதான் பெரிய தப்பா போச்சு. எங்களுக்கும் அண்ணன் மேல எந்த பெரிய கோவமும் இல்ல. ஆனா அப்பா தான் ரொம்ப கோவமா இருக்காரு. உமானிய மட்டும் அண்ணன் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா அக்காக்கும் இந்த நேரம் கல்யாணம் இருந்திருக்கும். அவளும் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்திருப்பா. இங்க பாரு, ராஜீவ் சார் ஒன்னும் அங்க சந்தோஷமா இல்ல பிரியா. உங்களுக்குலாம் தெரியாது. அவருங்க தினமும் அவமானப்பட்டு இருக்காரு. சொந்த செலவுலயே சூன்ய வச்சுக்கிட்டாரு. அதுக்கு யார் தான் என்ன பண்ண முடியும்? கிளம்பலாமா? அந்த டாக்டருக்கு என்கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது. இங்க பாரு, உன்கிட்ட ஃபீஸ் வாங்கலனா அவருக்கு தூக்கம் வருதோ இல்லையோ, அவருக்கு ஃபீஸ் கொடுக்கலனா எனக்கு முதல்ல தூக்கம் வராது. நீ இப்ப கிளம்ப போறியா இல்லையா? நான் கிளம்பி ரெடியா இருக்கேன். நீ போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஆரம்பிச்சிட்டேன். சரி, நானும் கிளம்புறேன் ராஜி. சரி. ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, என் ப்ரொஃபசர் கூட மயக்க ஊசி போட்டு நல்லா தூங்க வைப்பாரு. லாஸ்ட் பெஞ்ச்ல நல்லா தூக்கம் வரும். நான் கிளம்புறேன் ராஜி. பாய். டாடா. ஃப்ரீயா இருந்தா வா. ஓகே. பாய் ராஜி. பாய். சீக்கிரம் வா ஸ்னேகா. வரேன். ஸ்னேகா, என்ன ராஜி? டாக்டர் கிட்ட இப்ப போணுமாடி? கண்டிப்பா போணும். இங்க பாரு, ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா அது எப்ப செய்யணும் தெரியுமா? நேத்திக்கும் நாளைக்கும் நடுவுல. அதாவது இன்னைக்கு? ஆமா, இன்னைக்குதான் செய்யணும். உன்னை டாக்டர் கிட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கேன்னு செக் பண்ண வேண்டாமா? ஸ்னேகா, நீ காலையில செஞ்ச உப்புமா சூப்பர்னு சொன்னது வாஸ்தவம் தான். அதுக்காக என் தலையில அடிப்பட்ட காயம், என் மூளைக்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் போகலன்னு நீ தப்பா எடுத்துக்காத. ஒரே ஒரு உண்மையை சொல்றேன், நீ கோச்சுக்காத. நீ காலையில செஞ்ச உப்புமா வாயிலேயே வச்சு சாப்பிட முடியல. உன்ன இது பாரு, டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டாம் தங்கம். விட படுத்தாத. எனக்கு ஒண்ணுமே இல்ல. இது பாரு, நான் நல்லா தானே நடமாடிட்டு வரேன். நீ நடமாடுறது இல்ல, விட்டா நடனமே ஆடுவேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, இப்ப ஒழுங்கு மரியாதை நீ கூட ஹாஸ்பிட்டல் வரலன்னு வையேன், டாக்டர் வாய் மேலேயே ஊசி போட சொல்வேன். ராஜி, அது மீனா தானே? ஆமா, இப்பதான் பிரியா அவ கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போனா. அவ பக்கத்துல யார் அது? இது எப்படிமா? அவங்க அப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ.
கன்ஃபார்மா உங்க அப்பாவா தான் இருக்கும். நான் அவரை பார்த்ததே இல்லையே. அத்தை வா, போய் மீனாவோட அப்பா கிட்ட பேசிட்டு வரலாம். இது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணது கூட கிடையாது. துவாரகேஷ் பத்தி, மீனா பத்தி, பிரியாவை பத்திலாம் நிறைய பேசணும். வா. ஸ்னேகா, டாக்டர் கிட்ட போலாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு லேட் ஆகுதுமா, வா. ஏய், என்ன நீ இப்பதானே ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன? இப்போ தெரியுதா? அவன் உன்னை பைக்ல இடிச்சதுல இருந்து உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. அடிக்கடி மூட் ஸ்விங் ஆகுது, டென்ஷன் ஆயிடுற. நீ சொன்ன மாதிரி வா, முதல்ல டாக்டரை பாப்போம், அதுக்கப்புறமா உங்க அப்பா கிட்ட பேசிக்கலாம். என்னங்க, தங்கம் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள மாதிரி அது எப்ப ஏறிக்கும் எப்ப இறங்கிக்கும்னே தெரியல. சட்டுன்னு ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் மீனா கல்யாணத்துக்கு ஒரு 22 கேரட்ல 3 பவுண்ட்ல ஒரு செயின் வாங்கிட்டு வந்துருங்களேன். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் 22 கேரட்டா வாங்கி சாம்பார் தான் வைக்க முடியும். அதுதான் நம்ம வசதி இப்போ. மனசாட்சியே இல்லாத மனுஷங்க நீங்க. அப்பா காஃபி. தேங்க்ஸ்மா. அம்மா நான் வேணா கட் பண்ணி தரட்டுமா? வேண்டாமா, நானே கட் பண்ணிக்கிறேன். மீனா, காஃபி சூப்பர். தேங்க்ஸ் பா. அவ கையால காஃபி வாங்கி உருன்னு குடிக்கிறீங்களே, அப்ப கூட உங்க மனசாட்சி உங்களை உறுத்தலல்ல? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்பா, நைட் டியூட்டி முடிஞ்சு இப்பதான் வந்த, அதுக்குள்ள ஏன்பா? ஆல் தி பெஸ்ட்ரா துவாரகேஷ். தேங்க்ஸ் பா. பார்ட் டைமா இருந்தாலும் நல்ல சம்பளம் கேளு. என்னடி? ஏ, ஒரு உக்கம் சொல்றதுக்கு கூட எனக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா? மா விடம்மா, என்னம்மா காலகத்தால ஆர்குமெண்ட்? அம்மா நான் காலேஜ்க்கு போறேன். அதிசயந்தா, சீக்கிரமா கிளம்பிட்ட. கிளம்பு கிளம்பு. கிளம்புன்னா எப்படி? எனக்கு டேர்ம் ஃபீஸ் நாளைக்கு 30,000 ரூபாய் கட்டணும்னு சொன்னேன். ஏதாவது சொல்லுங்கப்பா. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? காலேஜ் நோட்டீஸ் போர்டுல என் பேரை எழுதி வச்சிருக்காங்க. பிரியா, அப்பா ஏன் சத்தம் போடுற? அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அவர் தானே என்னோட அப்பா. அவர்கிட்ட கேட்டா என்ன தப்பா? ஏண்டி திடீர்னு இப்படி ரோட்ல கழுத்துல செயின் அறுக்கிறவ மாதிரி படக்குன்னு சொன்னீனா எப்படி? நாம நடுத்துற குடும்பம், அதுவும் 30,000, அதுவும் நாளைக்கே வேற கேக்குற. நான் தான் 1 மாசமா இந்த வீட்டுல சங்குத்திட்டு இருக்கேனே. இங்க சில பேருக்கு காது செவிடாயி 2 மாசம் ஆச்சே. ஷாமளா. ஏ, அப்ப நீங்களே பதில் சொல்லுங்களேன். துவாரகேஷ். அப்பா, பிரியா நீ காலேஜ் கிளம்பு, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். எப்படினா? எப்படியோ. எங்கிருந்துனா? எங்கிருந்தோ எனக்கு நல்லா தெரியும். கடைசியில நான் உன்கிட்ட தான் வந்து தொங்க போறேன்னு சொல்லிட்டேல்ல, நீ கிளம்பு. அண்ணா எனக்கு நாளைக்கே ஃபீஸ் கட்டணும்னா? தெரியுமா, நீ வா. அண்ணா இது ஒண்ணு விளையாட்டு காரியம் இல்ல. சரிம்மா, நான் ஏற்பாடு பண்றேன். போற வழியில உன்னை டிராப் பண்றேன். நீ கூட எங்க வா. போற? இன்டர்வியூக்கு. எந்த இன்டர்வியூக்கு? ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு. என்னது இது? ஒரே அழுக்க கரையா இருக்கு. அண்ணா போய் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா போ. ஒண்ணு வேணாம். அண்ணா நீ இன்டர்வியூக்கு போறனா போய் மாத்திட்டு வா. டைம் ஆச்சு, கிளம்பலாம் வா. அண்ணா இந்த வீட்ல கொஞ்சம் யூத் சொன்னா கேக்குறீங்களா? போய் மாத்திட்டு வா போ. குடி வரேன். என்னது இது? கத்திரிக்காவா? ஆமா. இன்னைக்கும் அதே கத்திரிக்காய் சாம்பார் தானா? ஒரு வாரமா மார்க்கெட்ல கத்திரிக்காய் தான் சீப்பு. விளங்கிரும் வயிறு. சார், நீங்க தான் ஜுவல் லோன் கேட்டீங்களா? ஆமா சார். ஓகே, இந்த
இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. ஆ 3வது கவுண்டரில் ஜுவல் அப்ரைசர் இருக்காரு. ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சார். ஓகே சார், நீங்கள் அவரை போய் பாருங்கள், முடிஞ்சிடும். சரிங்க ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். பரவாயில்ல. என்ன துவாரகேஷ் சார்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் சார். சார் இப்போ ஒரு ஜுவல் லோன் விஷயமா வந்திருக்கேன். என்ன திடீர்னு? ஒரு பர்சனல் செலவு. ஏன்பா உங்க அப்பா இந்த பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. அது மேல லோன் வாங்கிக்கலாமே. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கையெழுத்து போதும். இல்லை சார், என்கிட்ட ஒரு செயின் இருக்குது சார், ஒரு 3 பவுன் தேரும். அதை வச்சு ஒரு 30,000 வேணும் சார். அதுதான்ப்பா சொல்றேன், அந்த டெபாசிட் பேர்ல லோன் எடுத்துக்கலாமே. வேண்டாம் சார், அதை தொட வேண்டாம் சார். அப்பா அந்த அமௌண்ட்டை வேறு எதுக்கு வச்சிருக்காரு சார். சரிப்பா, உன் விருப்பம். இந்த ஜுவல் லோன் மேட்ரு எங்கள் அப்பாவுக்கு தெரிய வேணாம் சார். டோன்ட் வரி, இதை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ சார். கணேசமூர்த்தி சார், பேங்க் ப்ரொசீஜர் பிரகாரம் என்ன பண்ணணுமோ அதை டிலே பண்ணாம உடனே பண்ணி கிளியர் பண்ணணும். ஓகே? ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் ஓகே, டேக் கேர். சார் வாங்க சார். ம். இங்கே தான் ஒரு வேலை விஷயமா வந்தேன். நீ அதுக்குள்ளே ஃபோன் பண்ண. என்ன விஷயம்? என்ன மனசு சரியில்லை. என்னாச்சு? இனிமேல் அந்த ஆஃபீஸில் நான் இல்லை. புரியல. என்ன புரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? உமாவுக்கு புருஷனாக இருக்கேன், குஷிக்கு அப்பனா இருக்கேன். அந்த 2 போஸ்டிங் மட்டும்தான் நான் விடலை, மற்ற எல்லாத்தையும் விட்டாச்சு. ஏன் இப்படிலாம் பேசுகிற? எனக்கு யாருமே இல்லை துரகேஷ். அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்ப அப்பா என்ன சொன்னார்? நீ பார்த்துட்டு தானே இருந்த. அண்ணே, அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே. என்ன அவருக்கு வயசும் கோமும் ஏறிட்டே தான் இருக்குண்ணே. மற்றபடி வீட்டுக்கு நீ தானே மூத்த புள்ள. உன்னை நாங்கள் யாராவது ஒதுக்குறோமா சொல்லு? என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை. 5 வருஷம் முன்னாடி செஞ்ச தப்பு உள்ளுக்குள்ள முள்ளா என்ன ஊர்த்திட்டு இருக்கு. அண்ணே, அதை தப்புன்னு சொல்லாத அண்ணே. அதுவும் குஷி மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீ செஞ்சது தப்பே இல்லை. இந்த உலகத்தில் யாரும் செய்யாத தப்பை நீ ஒன்றும் செய்யலைண்ணே. உன்னால மட்டும் எப்படிடா இப்படி பேச முடியுது? எப்படி இப்படி நினைக்க முடியுது? எப்படிடா மன்னிக்க முடியுது? அப்பாவும் நானும் சுயநலம் தான், ஆனா நீ வித்தியாசமா இருக்கு துவரகேஷ். கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு, அதே சமயம் வெக்கமா இருக்குடா. ஆஃபீஸ் கூட போகாத அளவுக்கு வீட்டில் அப்படி என்னென்ன பிரச்சனை? உமாவுக்கு எனக்கு அடிக்கடி சண்டை. எதுக்கு எடுத்தாலும் நம்ம குடும்பத்தை மட்டம் தட்டி பேசுறாடா. அவளோட அப்பாவும் என்ன கொத்தடிமை மாதிரி நடத்துறாரு. உமா ஒரு ராட்சசிடா. அண்ணி அப்படி சொல்றது எனக்கு பிடிக்கல. என்ன டேய், தயவு செய்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதடா. 5 லட்சத்தை கொண்டு வந்து அப்பா மூச்சில விட்டுருஞ்சா. அதே மாதிரி ஒரு நாள் உண்மையிலேயே நான் அவளை தூக்கி வீச போறேன். அண்ணே, குஷி இருக்கா? அண்ணே, வாஸ்தவம் தான்டா. அந்த குழந்தை தான்டா எனக்கு ரிலீஃப்.